வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆரோக்கியமான வாழ்வில் இங்கே பாருங்கள், முருங்கைக்கீரை. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கீரையில் சூப்பு வச்சு கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்து அதுலேயே நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த கீரையை நம்ம நிழலில் உலர்த்தி அலசி இப்படி காய வச்சுக்கிட்டோம். எல்லா இடத்துலையும் இப்போ கீரை கிடைக்கல. முன்னாடிலாம் எல்லா வீட்லேயுமே கிராமத்தில் கீரை மரம் இருந்தது. இப்போ நம்ம டவுனுக்குள்ளே எதுலேயுமே மரம் வைக்கிறதுக்கு வசதி இல்லை. அதனால் கிடைக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி உருவி உள்ள நிழல்லே உணர்த்தி வச்சுக்கோங்க. இதை பவுடராக நம்ம ஆக்கி இட்லி தூள் எப்படி நம்ம செய்கிறோமோ அதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா இது கெடாமல் இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி வறுத்து வச்சுக்க போகிறோம். இதை வறுத்து வச்சுக்கிட்டு இட்லி, தோசையில் இதிலெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சூடாக சாதம் வடித்து அதில் போட்டு நம்ம இதை சாப்பிடலாம். இப்போ இதை நம்ம வறுக்க போகிறோம். இதில் என்னென்ன போடுறோன்னு பார்த்துக்கோங்க. இது முருங்கைக்கீரை நிழல்லே உணர்த்தி வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் வாசனைக்கு கருவேப்பிலை போட்டுக்கிறோம். ஒரு 4 வரமிளகா போட்டுக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதுதான் நல்லது உடம்புக்கு. நீங்கள் இல்லைன்னா வெள்ளை உளுந்து போட்டுக்கோங்க. இது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, மிளகு, ஜீரகம், கட்டி பெருங்காயம் பாருங்கள் சுட்டு வச்சுருக்கேன். அடுத்தது துவரம் பருப்பு, டேஸ்ட்டுக்கு புளி, உப்பு, கல் உப்பு தான் யூஸ் பண்ணணும், பூண்டு, இதெல்லாம் நம்ம வறுத்துக்க போகிறோம். வறுத்துட்டு நம்ம மிக்சியில் இடித்து வச்சுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம சத்து என்னென்ன இருக்குன்றது நிறைய தெரியும். நிறைய கீரையில், எல்லா கீரையை விட இந்த முருங்கைக்கீரையில் தான் சத்து அதிகம்னு தெரியும். அது மட்டும் இல்லை, இரும்பு சத்து, கண்ணு அதிகம் பார்வையில் அவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஹீமோகுளோபின் அதிகமாகுது. குழந்தை இல்லாதவங்களாம் இதை கண்டினியூவாக இந்த முருங்கைக்கீரையை நம்ம சாப்பிட்டோம்னா அந்த குறைபாடெல்லாம் நீங்கிடும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் 8 வகையான அமினோ ஆசிட் அதில் சுரக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மற்றதுலலாம் இந்த நான்வெஜ்ஜில் இருக்குது பார்த்திங்களா, அந்த சத்து எல்லாமே இதில் இருக்குது. இதில் இருக்கும் போது நம்ம எதுக்கு நான்வெஜ்ஜு போயிட்டு சாப்பிடணும்? அது சாப்பிட்டா தான் அதில் சத்து இருக்குன்னுலாம் நீங்கள் நினைக்க வேணாம். இந்த முருங்கைக்கீரையிலே இருக்குது. இதை பற்றி வெளிநாட்டில் தெரிஞ்சு இங்கேருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஆகி அங்கேருந்து பவுடராக வருது, டேப்லெட்டாக வருது. அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிற போதே அப்படியே எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு அடிக்கடி முருங்கைக்கீரையை பொரியலாக பண்ணி கொடுங்க, கூட்டு வச்சு கொடுங்க. சாம்பார் வச்சோம்னா அன்றைக்கி காய் இல்லையேன்னு கவலை இல்லை, ஒரு கொத்து அப்படி அள்ளி அதில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கீரையை, அது அப்படி ஒரு வாசனையாக இருக்கும். இதெல்லாம் நாங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுறது தான். இங்கே எல்லாமே இது மறந்துட்டதுனால நம்ம இதை திரும்ப சொல்ல வேண்டியதாக இருக்குது. நம்ம குழந்தைங்களுக்கு சீக்கிரம் செரிமானம் ஆகுறதுலாம் ஈஸியாக செரிமானம் ஆகும். அதாவது உடம்பு உங்களுக்கே தெரியும், அது ஒரு மாதிரி அந்த ஜூஸை நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னு வச்சுங்க, காலையில் ஒரு சூப்பு வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதை குடிச்சிங்கன்னா அந்த பொழுது வரைக்குமே உங்களுக்கு எனர்ஜியாக இருக்கும். இப்போது இதை நம்ம வறுத்து எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு நான் மிக்சியில் நம்ம அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.